டியர் ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் ஸ்பீச் பேசுவதை பற்றி சில வேத வசன பகுதிகளை பார்க்கலாம். நாசரேத் ஊரின் ஜெப ஆலயத்தில் இயேசு பேசுவதை கேட்ட எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவர் பேசின கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா 4:22. தீர்க்க தரிசனமாக கிறிஸ்துவின் ஸ்பீச்சை குறித்து பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கும் 2 வசனங்களை பார்ப்போம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஏசாயா 50:4. உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. சங்கீதம் 45:2. கர்த்தரின் ஸ்பீச்சை டிஸ்கிரைப் செய்யும் 2 வசனங்களையும் பார்ப்போம். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு சொன்னார். சங்கீதம் 60:6. KJV இங்கிலீஷ் பைபிளில் God has spoken in his holiness என்று எழுதி உள்ளது. தேவன் நீதியாக பேசி காப்பாற்ற வல்லவர் என்று ஏசாயா 63:1 வாசிக்கிறோம். இன்னும் சில வசனங்களை பார்ப்போம். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இருக்கும் என்று மோசே அறிவித்தார். உபாகமம் 32:2. மனிதனுக்கு தன்னுடைய வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது! ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். கேட்கிற காதுக்கு ஞானமாக கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் தங்க மோதிரத்திற்கும் சமம். நீதிமொழிகள் 15:23, 25:11-12. குணசாலியான பெண் தன்னுடைய வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயை உள்ள போதகம் அவளுடைய நாவின் மேல் இருக்கிறது. நீதிமொழிகள் 31:26. பிரியமானவரே, உங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பினால் சாரமேறினதாகவும் இருப்பதாக. கொலோசியர் 4:6. ஆமென்.